காவல்துறை மந்திரி கட்டுப்பாட்டில் இயங்கிக் கொண்டிருக்கும் காவல்துறை தேவேந்திரகுல வேளாளர் இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் மீது காவல்துறையினர் அதிக பொய் வழக்கு போடுவதால் என்ன நடந்துள்ளது என்று மனித உரிமை ஆர்வலர் விக்னேஷ் பொன்னிசைக்கு பாண்டியன் காவல்துறை மீது கேள்வி எழுப்பியுள்ளார். பொய் வழக்கு போடுவதால் அந்த இளைஞர்களை நல்வழிப்படுத்த முடியுமா என்றும், சமுதாயத்தில் மாற்றம் ஏற்பட வேண்டும், அன்பு நிகழ வேண்டும் என்ற எண்ணம் காவல்துறைக்கு துளி அளவு கூட இல்லை என மனித உரிமை ஆர்வலர் விக்னேஷ் பொன்னிசைக்கு பாண்டியன் காவல்துறையை விமர்சித்துள்ளார். காவல்துறை மந்திரி கட்டுப்பாட்டில் இயங்கிக் கொண்டிருக்கும் காவல்துறை தேவேந்திரகுல சமுதாய இளைஞர்கள் மீது, மக்கள் மீது அதிகமான பொய் வழக்கு போடுவதால் என்ன நடந்துச்சு? ஒன்றுமே நடக்கலை. என்ன நீங்கள் எஃபெக்டிவ் மெத்தட்ஸ் எடுத்துட முடியுமா? இளைஞர்கள் மீது நீங்கள் பொய் வழக்கு போடுறதுனால அவனை நீங்கள் நல்வழிப்படுத்துகிறேன்னு நினைக்கிறீங்களா? எப்படி நீங்கள் நல்வழிப்படுத்த முடியும்? ஜெயில் இஸ் ஏ ரிஃபார்மேட்ரி சென்டர். ஜெயிலில் ரிஃபார்மேட்ரி ஒர்க் நீங்கள் பண்ணுறீங்களா? இல்லை ஜெயிலில் ரிஃபார்மேட்ரி ஒர்க் நடக்குதா? அங்கே என்ன நீங்கள் நல்லொழுக்கம் சொல்லிக் கொடுக்குறீங்க? எங்கே நீங்கள் அவனை திருத்தக்கூடிய வேலையை செய்கிறீங்க? அங்கே எதுவுமே நடக்கல. கொஞ்சம் சும்மா போய் ஜெயிலில் போய் அடைச்சிட்டா அவன் நார்மல் அந்த ரிக்ரேஷன் நடந்துருமா? எப்படி நடக்கும்? அப்படி நடக்காது. நீங்கள் ஆனால் பொய் வழக்கு மட்டும் போட்டு நீங்கள் ஜெயிலில் அடைக்கிறதுனால அவனோட மனநிலை என்ன மாறிடுது? அண்ணா 50 நாள் உள்ளே இருந்தாச்சு, 60 நாள் உள்ளே இருக்கிறேன், இல்லை 100 நாள் உள்ளே இருக்கிறேன், நான் எந்த தப்புமே பண்ணாமல் போலீஸ் என்னை அரெஸ்ட் பண்ணி உள்ளே கொண்டு வச்சிடுறாங்க. அப்போ நான் பண்ணாத தப்புக்கு என்ன உள்ளே போனேன்? அப்போ நான் இதை செஞ்சிடறேன், இதை செஞ்சிருவேன்னு சொல்லி என்னை அரெஸ்ட் பண்ணி உள்ளே போட்டாங்க. அப்போ நான் அதை செஞ்சுட்டே போகிறேன். ரெண்டுக்கு எனக்கு ஒரே பனிஷ்மெண்ட்டு, ஒரே கேஸு, ஒரே வழக்கு. என் வாழ்வாதாரம் போச்சு, என் வாழ்க்கை போச்சு, எனக்கு ஹெச்எஸில் சேர்த்துறாங்க, அதில் சேர்த்துறாங்க. அவன் லைஃபை ஸ்பாயில் தான். பொய் வழக்குனால் ஒரு இளைஞர், அதாவது ஒரு மக்களுக்கு அவன் வாழ்வாதாரம் பாதிப்படைஞ்சு அவன் வாழ்க்கையை இழந்து அவனை ஒரு விளிம்பு நிலையில் தள்ளி அவனை சூசைட் பண்ணணுங்கிற நிலைக்கு தான் நீங்கள் தள்ளுறீங்களே தவிர்த்து அவனை திருத்தக்கூடிய வேலையோ இல்லை ரிஃபார்மேட்டரி ஒர்க்கோ இந்த காவல்துறை செய்யலை. இந்த அரசாங்கம் அதைத்தான் செய்ய வேண்டுமே தவிர பொய் வழக்கு போடுறதுனால எந்த பலனும் இல்லை. மாறாக பொய் வழக்கு போடுவதால் அவர்களை நீங்கள் மேற்கொண்டும் கோவப்படுத்தி அவனை இன்னும் டிப்ரெஷன் ஆக்கி ஏண்டா உயிர் வாழ்ற நிலைக்குத்தான் இந்த காவல்துறை தள்ளுதே தவிர்த்து சமுதாயத்தில் உண்மையாக மாற்றம் நிகழ வேண்டும், சமுதாயத்தில் அன்பு நிகழ வேண்டும் என்ற எண்ணம் காவல்துறைக்கு துளியளவு கூட இல்லை. சாதிய சமுதாயமாக இருக்க வேண்டும் என்பதை காவல்துறை ஒவ்வொரு முறையும் மக்கள் மீது நடத்தும் இந்த பொய் வழக்கை உறுதிப்படுத்துகிறது.